அப்பா இங்க தோசை சூப்பரா இருக்கும். உட்காருங்க. மூர்த்தி, நீங்க உங்க டாலிங்கோட சாப்பிட்டுருங்க. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். டேய், எதுக்குப்பா? என்கிட்ட தான் பணம் இருக்கு. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு எனக்கு தெரியாதா? வச்சுக்க. அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்ச கத்துவோம். நீங்க சொன்னா முடியாதுன்னு சொல்வேனா? சுமாரா எத்தனை ட்ரிப்பு போவோம்? பிசினஸ் ஏதோ ஒரு பேருக்கு தான் நடக்குதுண்ணே. அம்பானிய கேட்டா கூட இப்படிதான் சொல்லுவான். ஆனா நீங்க வேறண்ணே. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. மத்தத பசங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி போ. ஸ்டுடியோ கிட்ட எங்களை அடிச்சது இவன் தான். என்னடா ரொம்ப தான் வாலாட்டுறியா? அன்னைக்கு என்னடா சொன்ன? படான்னா என்ன, பெரிய புடிங்கியா? படா யாருன்னு தெரியுமா? இலங்கை பாம்பு பிளாஸ்ட்ல எத்தனையோ அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்தாங்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அப்ப இது மட்டும் எனக்கு எதுக்கு? தேவையில்லாத விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. நான் படாவோட ரைட் ஹேண்ட். தலையே அங்க சும்மா இருக்கும்போது உங்களை மாதிரி வாளுங்க ஏன்டா ஓவர் ஆடுறீங்க? விட்டுரு, எனக்கு கோவம் வருது. அப்புறம் குமுறு கஞ்சி ஊத்துவேன். அண்ணா எத்தனை ஏரியாவை கலக்கிருக்காரு தெரியுமா? கலக்கிறது உங்க ஸ்டைலு, பொலக்கிறது என் ஸ்டைல். ஆடா, ரொம்ப சீன் போடுற. இப்ப பாரு கலக்கம். கொஞ்ச நேரத்துல பொழக்கும். அண்ணா எல்லாம் ஓகேண்ணா. அம்மா, மிஸ்டர் மூர்த்தி எங்க? தோ போன் பேசுறாரு. யாரா இருக்கிறாரு? கண்ணா. அம்மா இந்த இத வச்சுக்கோ. ஐயோ எதுக்குமா? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. இருந்தாலும் உனக்கு செலவு இருக்கும்லடா, இத வச்சுக்கோ. அப்பா கிட்ட சொல்லிடாத, திட்டுவாரு. உடி. லவ் யூ. செல்லம். என்ன உங்க அம்மா எம்எல்ஏ ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்றா போல இருக்கு. அம்மா என்னைக்குப்பா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க? சரி, பஸ் எடுத்துட்டு போறான். டைம் ஆச்சு. வாங்க வாங்க. எங்கடா அவன்? அண்ணா இதோ அங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க. ஸ்கூல்ல பசங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல? ஏய், யாரா அவங்க? இல்ல நம்மள இல்ல, வாங்க. ஒண்ணே தாண்டா. சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க, வந்துடுறேன். போங்க. என்னடா, என்ன உன் பிரச்சனை? யாரா அவங்க? உங்க அம்மா அப்பாவா? அண்ணா முதல்ல அவங்கள போட்டுடலாண்ணா. நான் கை வச்ச இடத்துல உணவு குழாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லைட்டா புடிச்சு இழுத்தன்னு வச்சுக்க, சின்னது பெருசுன்னு குடல் மொத்தமும் வெளியில வந்து விழுந்துரும். பக்கத்து ஹோட்டல்ல கொடுத்த போட்டின்னு வறுத்து கொடுத்துருவானுங்க. இழுத்துருவா? ஊன்னு சொல்றா, இழுத்துறேன். வேணால? அம்மா அப்பா அப்படிங்கிற பேச்சு உன் வாயிலிருந்து வந்தது, சாம்பல் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். பஸ் போற வரைக்கும் சைலண்டா இருங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருக்கிற வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு என்ன உதைக்கலாம். பெரிய தர்மசாலியா இருந்தா கொலை கூட பண்ணலாம். ஆனா இந்த ஆஃபர் நான் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா. பார்க்க எருமாடு மாதிரி இருந்தாலும் உனக்கு புத்தி இருக்குடா. டைம் வரன் படம் நான் சொன்னது இதான் போலது. நீ யோசிச்சுதான் சொல்றியா? ஆமாண்ணா. கான்செப்ட் நமக்கு ஃபேவரா இருந்தாலும் அவன் கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணாக்கு அவன் இறங்கட்டும், என் டேலண்ட் என்னன்னு காட்டுறான். நல்ல பொண்ணு. கிருஷ்ணமூர்த்தி, பொட்டியெல்லாம் பத்திரமா வச்சாச்சா? இல்ல எதுக்கும் ஒரு கண்ணு இருக்கட்டும், போறதுக்குள்ள வேற செட்டப் பண்ணிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஓகே. ரீச் ஆனா கால் பண்ணுங்க. பஸ் எடுக்கலாம். ஓகேப்பா, பத்திரம். ஓகேப்பா, பத்திரம் பத்திரம். பாய். நீதானே ஆஃபர் தரேன்னா? ஆஃபர் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஜாக்கெட்டும் லுங்கியுமா வைக்கிறேன்? அம்மா அப்பா இருக்காங்களே, பயந்துருவாங்களே. ஐயோ, இந்த அர்ஜுன் மேல கைய வச்சவன் ஆல்மோஸ்ட் போனதுக்கு சமம். வர 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 வர. ஒரு
குடிச்சிட்டு உடனே எனக்கு தூக்கம் வராதுடா. மரியாதையா அவன் பங்க வாங்கிட்டு போடுங்கடா. டே 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 பா 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 பா. எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கிருக்கீங்க? ஆண்டிப்பட்டிக்கு சீக்கிரமா போற ஒரு வழி இருக்கு. ஏய் மலமாடு, இறங்கி வா. நான் வந்தா நீ அடிப்ப. உன் மேல எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. நான் வரல, என்ன விட்டுருனா. ஏய் நீயா வந்துட்டீனா ஒரே அடியோட விட்டுருவேன். என்ன ஓட விட்டேன்னு போய் அப்புறம் எங்க அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. சரி வர. வா 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 வா, இறங்கு இறங்கு இறங்கு. மாட்டிக்கிட்டேனே. ஏந்திரு. இவ்வளவு தில்லு இல்லைன்னா ஏன்டா தூள் கலப்ப இறங்குறீங்க? சும்மா படா பேர சொன்னா படாத இடத்துல போடுவேன் சொன்ன. ஒளிஞ்சிருந்து முதுகுல குத்துறது ஆம்பளைக்கு அழகு இல்ல. அப்படி குத்தினோன்னா குறி தப்ப கூடாது. இது தப்பு தானே? தப்பா இல்லையா? பாண்டித்தர, நீ சொன்ன வேலை முடிஞ்சு போச்சு. பணத்தோட வா. என்னாச்சு? சாரி அர்ஜுன், ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கிள் ஆண்டி ஏதாவது ஃபீல் பண்ணாங்களா? யாரவன்? பின்ன ஃபீல் பண்ணாம இந்த லேடிஸ்ங்கள இப்படிதான். லவ்வுக்கு ஓகே வாங்குறதுக்கு உங்க பின்னாடி அலைய வேண்டியிருக்கும். ஓகே வாங்கினதுக்கு அப்புறமா அதே கதிதான். காலம் காலமா யுக யுகமா பொண்ணுங்களால தானே ஆம்பளைங்க அட்ரஸ் இல்லாம அலையறோம். என்ன சார், இது கொஞ்சம் ஓவரா இல்ல? செக் மூஞ்சி வாங்க வை. பயங்கரமானவனா இருக்கறானே. ஒரு வாட்டி அடி வாங்கினா போனா போதுன்னு விட்டுறலாம். ஒவ்வொரு வாட்டி அடி வாங்கினா வச்சுப்பான். கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? பாவம், அவங்க என்ன சொல்லுவாங்க? நாம தானே முடிவு எடுக்கணும். வெதர் நல்லா இருக்கு, மழை பெய்யும் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஒத்துழைச்சா ஓகே. என்ன ஒத்துழைக்கிறதா? தெரியாதா? தெரியாதா? ஓகே. இனிமே நானே நேரா இறக்குறேன். இப்ப ஆட்டா என்ன சூடு பிடிச்சிரும். வணக்கம். HMTV முக்கிய செய்திகள் வாசிப்பது ராஜ்கிரண். இன்று அதிகாலை புறநகர் பகுதியில் பஸ் ஒன்றில் பயங்கர தீ விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்தில் சுமார் 50 பேருக்கும் மேலாக உயிரிழந்துள்ளார்கள். விபத்துக்கான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. இது குறித்து சில தகவல் கூற அந்த ஏரியா ஏசிபி மிஸ்டர் ரவி பிரகாஷ் மீடியாவுடன் பேசுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். இந்த விபத்து பஸ்ல ஷார்ட் சர்க்யூட்னால நடந்ததுன்னு க்ளூஸ் டீம் பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. சார், இது கேர்லெஸ்னஸ்னால நடந்ததா இல்ல அரசியல்வாதிங்க யாராவது? லுக், ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராம நடக்கிறது தான். யாரும் வேணும்னே கேர்லெஸ் ஆகுறது இல்ல. நீங்க பப்ளிக்கை மிஸ்லீட் பண்ணாதீங்க. பேட் லக் என்னன்னா, ஆக்சிடென்ட் நடந்தது சிட்டிக்கு வெளியிலன்றனால ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியல. சார், உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ப்ளீஸ், நாங்க முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஐ வில் கெட் பேக் டு யூ லேட்டர், ஓகே? என்னங்கடா ராக்கெட் வேகத்துல வர்றீங்க? முக்கியமான மேட்டரா? உங்க பாஸ் என்ன காம்ப்ரமைஸுக்கு அனுப்பிச்சானா? இன்னொரு தடவை அண்ணன் விஷயத்துல தலையிட்ட தலையை சீவிடுவேனாரு. இதுதான் ஃபைனல் வார்னிங்னு சொல்ல சொன்னாரு. அட, இந்த தலை கைய காலை எடுக்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு நான் சொல்றது நீ கேட்டுக்கோ. நானும் என் சின்ன வயசுல உங்களை விட 100 மடங்கு வேகமானவன் தான். இந்த படாவோட அப்பனை அண்ணே அண்ணேன்னு சொல்லி கையை கட்டி நின்று ஜால்ரா போட்டு வந்தாண்டா. கடைசியா என்ன மிஞ்சிச்சு? எதுவும் இல்லை. அதனால தான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஓல்ட் அண்ட் சீனியர் பிளட், நீங்க எல்லாம் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளட்.
நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த சிட்டிய சட்டுக்குட்டுன்னு ஆட்டுவோம்டா. என்னடா சொல்றீங்க? டேய் ஒரு நிமிஷம் வாண வாண. என்னடா உளர்ற? வளர்றண்ணா இவன் கூடவே இருந்து நடிச்சு எல்லா ரகசியத்தையும் படானகிட்ட போய் சொன்னா அவர் நம்மள பாராட்டுவாரு. ஆமாண்ணா, நல்லா யோசிச்சு சொல்றியா? யோசிச்சு தானே சொல்றேன். ஏதாவது இடகுடமாச்சு மோன செத்த. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா. வா. வாங்க உட்காருங்கடா. ரவுடிங்களா இருந்தாலும் பார்க்க ஹீரோ மாதிரி தாண்டா இருக்கீங்க. சரி, இந்த படா உங்களை எப்படி பாத்துக்கிறான்? அவன் சுத்த ஃப்ராடுனா, பெரிய சைக்கோ. எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் உனக்கு சாவு. என்னடா என்னடா ஓசிலே வேலை வாங்குவோம். ஐயோ யாருக்கிட்ட போய் இதை சொல்றது? நல்ல அளவுட்டுருக்காண்டா உங்களை. செத்து பொழைச்சிட்டு இருக்கோண்ணே. இனி அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியா இருக்கலாம், எந்த குறையும் இருக்காது. இனிமே நம்ம ராஜ்யம் தான்.